கீழக்கரை, மேலத்தெரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழ்ந்த நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறை எவ்வளவு ஆரோக்கியமாகவும் சமூக இணக்கத்தோடும் இருந்தது என்பதை இது படம் பிடித்து காட்டுகிறது. அந்த காலத்தில் தொட்டி குளியல் என்பது வெறும் குளியல் மட்டுமல்ல, அது ஒரு சமூக கூடலாவும் சோஷியல் கேதரிங் இருந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த முட்டை வடிவ தொட்டிகள் மற்றும் சடுப்பு ஷாடூஃப் மூலம் நீர் இறைக்கும் முறை ஆகியவை நம் பாரம்பரிய நீர் மேலாண்மைக்கு சிறந்த உதாரணங்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இடுப்பளவு அல்லது கழுத்தளவு நீரில் அமர்ந்து குளிப்பதால் கிடைக்கும் மருத்துவ பயன்கள் வியக்கத்தக்கவை. முன்னோர்களின் குளியல் முறையும் அதன் நன்மைகளும். இயற்கை நீர் சிகிச்சை, ஹைட்ரோதெரபி. கிணற்று நீர் இயற்கையிலேயே கோடையில் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் மிதமான வெப்பத்துடனும் இருக்கும். இதில் மூழ்கி குளிப்பது நரம்புகளை தூண்டி இரத்த ஓட்டத்தை சீராக்கும். மனநலம் மற்றும் உரையாடல். ஊர்கதை, உலக கதை பேசிக்கொண்டே குளிப்பது ஒரு சிறந்த மன அழுத்த நிவாரணி, ஸ்ட்ரெஸ் பஸ்டர். தனிமையில் குளிப்பதை விட நண்பர்களுடன் கலந்துரையாடிக் கொண்டே குளிப்பது சமூக உறவுகளை மேம்படுத்தியது. தசை வலுவடைதல். கிணற்றில் நீர் இறைப்பது ஒரு சிறந்த உடற்பயிற்சி. அதன் பின் தொட்டியில் அமர்ந்து ஓய்வெடுப்பது தசைகளுக்கு தளர்ச்சியையும் மசில் ரிலாக்ஸேஷன் புத்துணர்ச்சியையும் அளித்தது. இதனால்தான் அன்றைய மக்கள் திடகாத்திரமான உடலோடு வாழ்ந்தார்கள். சுவாச ஆரோக்கியம். அதிகாலையில் திறந்த வெளியில் குளிக்கும் போது கிடைக்கும் தூய்மையான காற்று நுரையீரலுக்கு பலம் சேர்த்தது. இன்றைய நவீன காலத்தில் பாத்டப் கலாச்சாரம் வந்திருந்தாலும் நம் முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இயற்கையோடு இணைந்து ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை வடிவமைத்து வைத்திருந்தது வியப்பிற்குரியது. இந்த தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. SAK முசப்பிகு.